कि वो ताकि 13 வாரங்கள் ஆராதனை தேவஸ்தலத்தில் வந்து ஆராதிக்காமல் உங்களுடைய கூடாரத்தில் இருந்து துதித்து ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். लगातार 13 हफ्ता हम मंडली में आने नहीं पाता, इसलिए तुम सभी अपने अपने तंबू में होकर परमेश्वर को स्तुति गुणानुवाद के साथ आराधना करके आनंद और मगन होता है. சீக்கிரமாகவே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள மீண்டும் கொண்டு வரலாம்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि तेज गति से परमेश्वर ने तुम सभी को छुड़ाकर फिर से इस मंडली पर आकर गवाहीपन के रूप में खड़े होने के लिए, उसका आराधना करने के लिए प्रभु अनुग्रह देगा. நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். और मैं भरोसा करता हूँ कि तुम सभी प्रभु पर, प्रभु के बड़े अनुग्रह के द्वारा ठीक ठाक रहेंगे, सच्चाई रहेंगे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி நாம் பார்க்கிறோம். हम प्रतिदिन परमेश्वर के वचन को सुनता है. ஒரு நாள் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். हर दिन हम प्रभु के ओर ताकता है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. இந்த நாளுக்குள்ளே ஒரு வார்த்தையை நாம் காலையிலே தியானிக்கும் போது கர்த்தரோடு பேசினார். इस दिन में भी मैं भोर में उठकर प्रभु का वचनों के प्रयत्न में था, तभी प्रभु ने मुझसे बातें किया है. கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हाँ, कुलुसियों 4 अध्याय 12-13 वचन को पढ़ेंगे. எப்போப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகியவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் செவங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கியருக்காகவும் எரோபலியாவுக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ये प्रवास जो तुम से है और मसीह यीशु का दास है, तुम्हें नमस्कार कहता है और सदा तुम्हारे लिए प्रार्थनाओं में प्रयत्न करता है, ताकि तुम सिद्ध होकर पूर्ण विश्वास के साथ परमेश्वर की इच्छा पर स्थिर रहो. मैं उसका गवाह हूँ कि वह तुम्हारे लिए और लौदीकिया और यारा पुलिस वालों के लिए बड़ा परिश्रम करता रहता है. அல்லேலூயா. हालेलुया. எப்போப்ரா எங்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்கிறோம். यहाँ इपॉप्रा नामक एक परमेश्वर के दास के बारे में देख सकता है. அப்போஸ்தலனான பவுல் சாட்சி கொடுத்திருக்காரு, அவர் பெரிய ஒரு தேவ மனுஷன். इनके बारे में प्रेरित पौलुस गवाही देगा तो सचमुच ये इपॉप्रा भी एक बड़ा परमेश्वर का दास होगा. எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிறவன், ये लगातार प्रयत्न प्रार्थना करने वाला. எப்போப்பிராவே பிலிப்பியருக்கு நிருபத்திலே வாசிக்க எப்போப்பிராத்து என்னக்கூடிய ஒருவரை குறித்து சொல்லப்பட்டது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். எப்போப்பிராத்து என்னக்கூடிய ஒரு தேவ மனுஷனையும் அவருக்கு பிரியமானவனையும் பார்க்க முடிகிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். फिलिपियों 2:25 वचन. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளரும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் கருச்சலுக்கு உதவி செய்துமான எப்போப்பிராத்துவை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். पर मैंने इपफ्रुदीतुस को, जो मेरा भाई और सहकर्मी और संगी योद्धा और तुम्हारा दूत और आवश्यक बातों में मेरी सेवा टहल करने वाले तुम्हारे पास भेजना आवश्यक समझा. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உடன் வேலையாளர் உடன் சேவகர் உங்கள் ஸ்தானாதிபதி என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலை எப்போப்பிராத்து, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்போப்பிராத்தீத்து. यह जो लिखा है ये इपफ्रुदीतुस, ये अलग है. இந்த எப்போப்பிராத்து இங்க வந்து இந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க முடிகிற இந்த எப்போப்பிராத்து வேற. ये फिलिपियों 2:25 में लिखा है, ये व्यक्ति अलग है. வேதத்துல கொஞ்சம் ஒரே பேர்களை உடையவர்களாக இருக்கும். वैसे शास्त्र में ये लोग एक के नाम के
नाम पर है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் ஒரே பேரை உடையவர்களாக இருக்கும். वो एक ही नाम के अनुसार आता है, நாம் வெவ்வேறு உடையவர்கள். लेकिन वो सभी अलग अलग है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। அது மாதிரி ஒனேசிமு, இந்த மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது ஒனேசிமுங்கிறது. हालेलुया। வெளிப்படுத்தல் நிருபத்துல சொல்லப்பட்டிருக்க ஒனேசிமு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ओनेसिमी के नाम में भी कई अलग अलग नाम है। ரெண்டு கொஞ்சம் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வித்தியாசமாக இருக்கு. वैसे एक एक अक्षर के फर्क में ये दोनों को नाम है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியருக்கு நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கிற எப்பாப்ராதீத்து வேற. अगर जो फिलिपियों में लिखा है वो एपाफ्रोदीतुस இந்த பிலிப்பியருக்கு நிருபத்துல சொல்லப்பட்ட எப்பாப்ராத்து அவனும் ஒரு சாட்சி உள்ள அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு சாட்சி अगर जो சொல்லப்படுகிறது. फिलिपियों 2:25 में लिखा है एपाफ्रोदीतुस, ये भी वो प्रेरित पौलुस के लिए एक गवाह के रूप में सेवकाई में खड़ा हुआ था। இரண்டாம் அதிகாரம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல இயேசுனுடைய தாழ்மை அடக்கத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिपियों 2 अध्याय में यीशु मसीह के दीनता और नम्रता के बारे में लिखा गया, பவுலுடைய தாழ்மை எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. और प्रेरित पौलुस के नम्रता के वर्णन में लिखा है, எடுத்துக்காட்ட உதாரணம் दिखाया है। தீமோத்தேயுடைய தாழ்மையை அடக்கத்தை எடுத்துக்காட்டாக और சொல்லப்பட்டிருக்கிறது. तीमुथियुस को नम्रता और दीनता के उदाहरण में लिखा है, அந்த எப்பாப்ராத்துவையும் கூட அங்கே தாழ்மையும் அடக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. और ये इपफ्रोदीतुस को भी वैसे नम्रता और Christ example for humility, Paul example for humility, or Timothy's example for humility, or Epaphroditus example of humility. அதாவது நான்கு பேருடைய தாழ்மையை எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது. वैसे ये चारों लोगों के नम्र और दीनता के बारे में उदाहरण के अनुसार लिखा है। ரொம்ப ஹியூமிலிட்டியாக இருந்த அந்த நாலு பேரையும் இரண்டாம் அதிகாரத்துல ये சொல்லப்பட்டது. चारों व्यक्ति वैसे दीनता नम्रता में थे। அந்த தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக சொன்னால் எப்பாப்ராத்து. वैसे ये दीनता के उदाहरण में एपाफ्रोदीतुस को लिखा। இங்கே எப்பாப்ராவை குறித்து சொல்லும்போது अगर कुलुसियों में इपफ्रोदीतुस के बारे में, அங்கே பணிவுக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன எப்பாப்ராத்து வேற, जो फिलिपियों में नम्र और दीनता के उदाहरण में कहा था, वो व्यक्ति एपाफ्रोदीतुस वो अलग இங்கே है। போராடி ஜெபிக்கிறவனுக்கு ஒரு முத்திரை குத்தியிருக்கிறார் பவுல். अगर यहाँ जो प्रयत्न में प्रार्थना करने वाला शूरवीर करके एक छाप लगाया, ये एपाफ्रोदीतुस। ரோமாபுரியில ஜெயில இருக்கும்போது சிறையில் இருக்கும்போது எழுதின நிருபங்கள் 4 நிருபங்கள். जब पौलुस ने रोमापुरी में बंदीगृह में था, तभी 4 पत्री को लिखा है। பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலேமோனிக்கல் நிருபம், இந்த நிருபங்கள் எல்லாம் ரோமா சிறையில் இருந்து எழுதப்பட்ட நிருபங்கள். फिलिपियों, इफिसियों, फिलोमन, कुलुसियों, ये चारों पत्री वो जब बंदीगृह में था तभी लिखा है। அங்கே பிலிப்பியர் நிருபத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பியர் நிருபம் और फिलोमन पहला अध्याय में हम पढ़ सकते हैं। ஒரே அதிகாரம் தான், எக்கிய அத்தியாயம். பிலிப்பியர் நிருபத்துல நீங்கள் வாசிக்க முடிகிறது. அந்த வாசிக்கலாம் 23ஆம் வசனம். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும், इपफ्रोदीतुस जो मसीह यीशु में मेरे साथ कैदी है। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பாப்பிரா யார்? ஒரு கைதி. ये एक कैदी है। அங்கே அவனோடு கூட அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையிலும் கைதிகளை கொண்டு ஒரு பெரிய பெரிய வேலையை செஞ்சிருக்கிறார். यहाँ इनके द्वारा मैंने पौलुस बड़ा-बड़ा काम किया। சொல்றான் அடுத்த வசனம், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார்கள். और जो मेरे सहकर्मी हैं वो सभी लोग भी तुम्हें नमस्कार करता है। நீ கவனிக்க வேண்டும். அப்ப எப்பாப்பிரா யார்? அப்போஸ்தலன் பவுலோடு சிறையில் இருந்தவன், சிறைவாசம் செய்தவன், वो जो ஒரு கைதி. ये जो इपफ्रोदीतुस कौन है? प्रभु प्रेरित पौलुस के साथ रोम में वो बंदीगृह में था, एक कैदी। கைதிக்கு விலையேறப்பட்ட வேத புத்தக டைரியில அவன் பெயர் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. आमीन। ये जो एक कैदी था, परंतु एक अनमोल सा श्रेष्ठ ये शास्त्र पर ये एपाफ्रोदीतुस का नाम लिखा है। हालेलूया. हालेलूया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा
இந்த நாட்டிலே கைதி போல சிறைவாசம் பண்ணி கொண்டிருக்கிற என் ஜனமே தேவஜனமே जो इन दिन में कैदी के नाई बंदगी के अनुभव में लॉकडाउन में रहता है मेरे मंडली के लोग தேவஜனமே हे परमेश्वर के प्रजा ஒரு சிறைவாசம் பண்ணி கொண்டிருக்கிற அனுபவத்தை போல இருக்கீங்க तुम भी वैसे अपने अपने तंबुओं में होकर एक बंदगी के अनुभव में रहता है தாடி வளர்த்திருந்தாலும் பரவாயில்லை यदि दाढ़ी बड़ा होगा तो भी நீ चलेगा போராளியாக மாறு तू एक प्रयत्न से प्रार्थना करने वाला सूरवीर बना அல்லேலூயா हालेलुया உன் முக அழகை பார்க்கவில்லை தேவன் तेरे चेहरा को सुंदरता को प्रभु नहीं देखता போராளியாக மாறு तो प्रयत्न के ஜெபவீரனாக மாறு सूरवीर बनो இவனை குறித்து சொல்லும்போது எப்பொழுதும் போராடுகிறவனாக இருக்கிறான் ये लगातार प्रयत्न से प्रार्थना करने वाला व्यक्ति है எந்த 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது कुलुसियों 14:13 में அங்கே இவன் உங்களுக்காகவும் அதாவது கொலேசிய சபைக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோபோலியாவுக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையாயிருக்கார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் ये लौदीकिया के लिए और हियरापोलिसी वालों के लिए बड़ा गवाहीपन के रूप में परिश्रम उठाया அதாவது இந்த பட்டணங்களுக்கு இருந்த சபைகள் அந்த பட்டணங்கள் பேரு ஹோலி சிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது आमेन ये जो शहर का क्या नाम है पुलिस वन அல்லேலூயா இந்த பட்டணங்கள்லாம் ये सारे शहर இந்த பட்டணங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க விளக்கம் ஏன்னா ஹோலி சிட்டி அதாவது அந்நிய தேவதைகளை உயர்த்தி ஆராதித்த சிட்டிகள்லாம் ये सारे शहर का क्या नाम करके लिखा है जो अन्य देवताओं को ऊंचा करके आराधना किया था ये सारे அதன் நடுவுலையும் கொலேசிய சபையையும் லவோதிக்கியா சபையும் எரோபோலியா சபையும் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அவன் போராடி ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான் इसी अनुभव के बीच में भी लौदीकिया कलीसिया और यार पुलिस वालों की कलीसिया और पुलिसियों की कलीसिया के प्रयत्न से प्रार्थना करने वाला सूरवीर था ஏனென்றால் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஹோலி சிட்டிகளாக இருந்தது அப்பல்லோ டயானா இப்படி பல தேவதைகளை ஆராதிக்கக்கூடிய சிட்டியாக இருந்தது क्योंकि ये सारे शहरों वैसे अपोलो डयानो नामक गए देवताओं को आराधना करने वाला शहर அதற்கு நடுவிலே கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகி இவனை சொல்கிறார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் इससे हालतों के बीच में भी ये इनके बारे में ये मसीह का सेवक करके लिख रहा है அவன் தேவனுடைய சித்தமானவர்களெல்லாம் தேரையுள்ளாகவும் பூர்ண நிச்சயமுள்ளாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று சபைக்கு போராடி ஜெபிக்கிறான் ये वैसे परमेश्वर पर सिद्ध होना है पूर्ण विश्वास के साथ उनकी इच्छा को पूरा करने में स्थिर रखना करके प्रयत्न से प्रार्थना किया he has a great zeal for you அவன் சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படிப்பட்டவன great zeal விடாப்பிடியாக ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறான் ஜெபத்தில் ये मंडलियों के लिए प्रयत्न से प्रार्थना करने में वैसे एक स्थिर रखने वाला सूरवीर அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் கொலோசிய சபைக்கு சொல்கிறார் और प्रेरित पौलुस कलीसिया के लिए कह रहा है இவன் உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறான் ये तुम्हारे लिए प्रयत्न से प्रार्थना करने में उतना सूरवीर he has a great zeal for you सदा तुम्हारे लिए प्रार्थना में ये प्रयत्न உன்னை குறித்து சொல்ல முடியுமா he has a great zeal for you நீ பெரிய ஒரு வைராக்கியம் உள்ள ஜெபவீரன் என்று உன்னை சொல்ல முடியுமா ऐसे तुम्हारे बारे में तू भी दूर से प्रार्थना करने वाला सूरवीर करके कह सकता क्या நீ அங்கே இவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார் ये मसीह का सेवक है கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவனை குறித்து சொல்கிறார் और कुलुसियों पहला साफ அதை எங்களுக்கு பிரியமான உடன்நிலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்பாப்பிராவிடத்தில் நீங்கள் கற்றறிந்தீர்கள் उसी की शिक्षा तुमने हमारे प्रिय सहकर्मी इप्राप्रास से पाई जो तुम हमारे लिए मसीह का विश्वास योग्य सेवक கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாஸ் யோகிய சேவக आमीन ये मसीह का विश्वास योग्य सेवक கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் எப்பாப்பிரா ये मसीह का विश्वास योग्य सेवक ये इप्राप्रास கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் ये मसीह
मेसिया का विश्वास का योग्य सेवक है। அதாவது தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு போராடியாக இருக்கிறார். ये परमेश्वर से प्रयत्न में प्रार्थना करने वाला एक सच्चा सूरवीर व्यक्ति है। தேவனையா மனுஷனையா யாரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? परमेश्वर या मनुष्य किसको प्रसन्न करता है? மனுஷனை பிரியப்படுத்துறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று கலாத்தியர் 1:10 வாசிக்கிறோம். गलातियों पहला 10 கலாத்தியர்கள் நிருபம் गलातियों 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். पहला अध्याय 10वां वचन। இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தலா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. अब मैं क्या मनुष्य को मनाता हूँ या परमेश्वर को? क्या मैं मनुष्य को प्रसन्न करना चाहता हूँ? यदि मैं अब तक मनुष्य को ही प्रसन्न करता रहता तो मसीह का दास न होता। இன்னைக்கு अनेक எப்பா பிராவை போல இருக்கக்கூடியவர்கள் எல்லா கையிலையும் மீடியாவை சோசியல் மீடியா கையில் எடுத்துட்டு தானே தான் யூடியூப்பும் फेसबुकலையும் செய்தி பேசிக் கொண்டிருக்கிற காலமாக மாறிடுச்சு. अगर आजकल जो ये पापड़ा के नए खड़े होने वाले लोग अपने आप से हाथों में मीडिया को लेकर उसी यूट्यूब में और ट्विटर में व्हाट्सएप में वो शो दिखाने वाला बन गया। இந்த நாட்கள்ல इन दिन में தேவ செய்தியை கேட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து போராடி ஜெபிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பிரபலமாகும்படியாக விரும்பிவிட்டார்கள். जो परमेश्वर का वचन को सुनकर परमेश्वर के सम्मुख में प्रयत्न से प्रार्थना करने वाले सारे लोग आजकल अपने आप को नाचिन कर पढ़ने वाला இந்த லாக்டவுன் பிரபலத்துக்காக சாதகமாக வேண்டாம். आमीन। ये लॉकडाउन तुम्हारा नाचिन के लिए नहीं। அல்லேலூயா हालेलुया। இந்த சிறை வாசகம் பிரபலமாக அனுபவத்துக்காக எப்பாப்ராவினுடைய அனுபவம் இல்லை. अगर ये बंधन का अनुभव जो वैसे ये पापड़ा के अनुभव के अनुसार नहीं। எனக்கெல்லாம் சொன்ன இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதா ஆசை. मुझे बोले हाँ तो ये ऐसे इसी प्रकार जिम्मेदारी का काम नहीं तो सब कुछ छोड़कर मैं ऐसे अकेले बैठकर போராடி ஜெபிக்கக்கூடியதுக்கு தான் தேவை. प्रार्थना से प्रार्थना करना हो ये मेरा चाहत। அண்டை நாட்களில் தனியா இருந்து மலைகளிலும் காடுகளிலும் கிராமங்களிலும் இருந்து ஜெபித்து போராடின அனுபவத்தை இன்னும் வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறேன். जो मेरा बुलावट की शुरुआत में उदार पाए हुए शुरुआत में जंगलों में और समुद्र के किनारे में पहाड़ों के नीचे जैसे प्रयत्न से मैं प्रार्थना किया था उसी अनुभव को मैं अभी भी चाहता हूं। இன்னும் வாஞ்சித்துக் கொண்டே தான் अभी भी मैं आग्रह करता हूं। வாஞ்சை அடங்கவே இல்லை. वो तड़प अभी तक मुझे दम नहीं हुआ। போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. ऐसे प्रयत्न से प्रार्थना करने वाला अनुभव जरूर है। தேவனிடத்திலே ஒரு போராடிகளாக இல்லாம परमेश्वर से वैसे प्रयत्न के सूरवीर बिना அதாவது கிரேட் ஜீல் விடாப்பிடியாக लवलिंग करना। அல்லேலூயா. அதாவது ஒரு ஊக்கத்தோடு கூட விடாப்பிடியாக இருக்க வேண்டும். वो लव लगाकर मन लगाकर விருப்ப ஆர்வம் வேணும். விருப்ப ஆர்வம் வேண்டாம் விருப்பம் இருக்கிறது. हमारे मन की चाहत के अनुसार प्रयत्न करना प्रार्थना है। பாரம் வேணும் பாரம். एक बोझ जरूरत है அந்த प्रार्थना। கட்டளைகளை குறித்த பாரம் இந்த எப்பாப்ராவுக்குள்ள இருந்திருக்கு. ये इपाप्रा के मन में ये सगर के बारे में उतना बोझ था। அதுதான் பேர் கிரேட் ஜீல் ஆர்வமிக்கவன் ஒரு வெறி ஆர்வம் இருந்திருக்கிறது. इसका अंदर उतना ढूंढता प्रार्थना करने में प्रयत्न। இந்த உலகத்தின் தலைவர்கள் போராடி நாட்டை பெற்றுக் கொள்கிறான். जैसे ये दुनिया के नेताजी लोग वो लड़ाई करते हुए प्रयत्न से अपने अपने देश को लवलिंग करता। கியூபா என்கிற தேசம் இன்றைக்கு இருக்கு சொன்னால் பிடல் காஸ்ட்ரோ ஒரு போராளியாக போராடி இருக்கிறார். आज जो एक देश है उसका नाम क्यूबा है। वहां के बारे में कहेगा तो वो भी ऐसे प्रयत्न करके अपने देश को अपने पास खींच लिया। இன்னைக்கு கருப்பு இனத்தவருக்கு சொன்னா ஒரு போராளி நெல்சன் மண்டேலா। अगर जो काले व्यक्ति के बारे में एक प्रयत्न करके वो काम किया है वो उदार कहेगा तो वो नाम नेल्सन मंडेला। போராளி சிறையின் அனுபவத்திலிருந்து போராடி தேசத்துக்காக போராடிகள் அவர்கள்। वो अपने देश के लिए गई साथ बंदगी में होकर प्रयत्न से लड़कर जीत पाया। இந்திய தேசத்துக்காக அகிம்சையாக போராடின உலகம் 145 நாடுகள்ல ஸ்டாம்ப் காந்தி மகாத்மா காந்திஜிய போட்டோவை போடுறேன்னு சொன்னா தேசத்துக்காக போராடி என்று சொல்லப்பட்டிருக்கு। वैसे हमारे इस भारत का पिता
वो महात्मा गांधी जी वो भी हमारा इस देश के लिए उतना प्रयत्न से वो लड़ा था। आजकल देखेगा तो सारी दुनिया में 145 देश में उस महात्मा गांधी के चित्र को स्टैंप लगा था। उसका उदाहरण वही है। ஐநா சபையில் அவரை பேசப்படுதுன்னு சொன்னார், आईना वो समाज में उनके बारे में बात करता है, உலகம் பேசுதுன்னு சொன்னார், दुनिया महात्मा गांधी जी के बारे में बात करता है। போராடி वो ऐसे प्रयत्न से लड़ रहा था। நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக போராடிகளாக हम परमेश्वर के राज्य के लिए प्रयत्न से प्रार्थना करने वाले ஜெபத்திலே போராடிகள், प्रार्थना में शूरवीर बनो, ஜெபத்திலே போராட வேண்டும்। प्रार्थना में शूरवीर होना। ஒவ்வொரு விதமான காரியங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நமக்கு, ऐसे हमारे लिए कितने सारे काम हैं, சொல்ல முடியாத பொறுப்புகள் இருக்கிறது। हम ऐसे नहीं कह सकता, उतना सारा जिम्मेदारी काम है। ஒவ்வொரு சம்பவங்களை நீ கேட்டு கேட்டு உன்னுடைய சிந்தையில நீ சோர்ந்து போக வேண்டாம்। हर संभव को तो सुन कर तेरे विचार में निराश मत हो। தேசத்தினுடைய செய்திகளை ஏராளமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்। और इस देश के कई समाचार को तुम लोग बहुत सारा सुन रहा है। நீ ஒரு கிரேட் ஸ்டீல் பிரேயர் வேரியரா மாற வேண்டும்। तू एक बड़ा प्रयत्न से प्रार्थना करने वाला शूरवीर बनो, போராடி ஜெபிக்கிற ஒரு எப்பாப்ராவாக மாற வேண்டும்। ऐसे प्रयत्न से प्रार्थना करने वाला एक एपाफ्रा बनो। அங்கே இந்த நாட்களில் எப்பாப்ராவை போல இருக்கக்கூடியவர்கள் எல்லார் கையிலையும் இன்றைக்கு என்ன ஆயிட்டுது, मीडियाமாக மாறிவிட்டார்। परंतु इन दिन में जो एपाफ्रा के नए काम करने वाले सारे सहकर्मी लोग के हाथों में आजकल व्हाट्सएप है, ट्विटर है, मीडिया। எப்பாப்ரா மீடியாவா மாறி இருக்கிறது। एपाफ्रा अभी मीडिया बन गया। ஹalleluya। हालेलुया। சபையில் எப்பாப்ராவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த காலங்களாக இருக்கு। आमीन। ये लॉकडाउन के दिन में हमारा काम क्या है, मंडली का उसी एपाफ्रा का हम ढूंढ कर पाना है। எப்பாப்ராக்களே, ए एपाफ्रा, என் வாஞ்சையின் எப்பாப்ராக்களே, ए मेरे प्रिय मुकुट एपाफ्रा, ஜெப வீரர்களே, ए मेरे सूरवीर, போராடி ஜெபிக்கிறவர்களே, तुम सभी प्रयत्न से ஒவ்வொரு प्रार्थना காரியங்களை நீ கேட்கும் போது போராடி ஜெபிக்கிற எப்பாப்ராவை போல மாற வேண்டும்। जो जो बात को तू समाचार सुनता है, तू भी प्रयत्न से प्रार्थना करने वाला शूरवीर बना एपाफ्रा के नहीं। அப்போஸ்தலன் பவுல் அவனை உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று और சொன்னார்। प्रेरित पौलुस उनको एक सच्चा सहकर्मी कहता है। பெரிய ஒரு போராடி ஜெபத்திலே போராடுகிற போராளி ஜெப வீரன் என்று சாட்சி ये சொல்கிறார்। एपाफ्रा अपने प्रार्थना में शूरवीर प्रयत्न करने में, போராட வேண்டும், हम भी शूरवीर बने, ஜெபத்திலே போராட வேண்டும்। प्रार्थना में शूरवीर हो जा। தேவனுடைய ஜனங்கள் தேவ சுத்தத்துக்கு அவர்கள் நடத்த தேறினவர்களாக நிறுத்தப்பட வேண்டும்। परमेश्वर के लोग परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए सिद्ध होना है, स्थिर से खड़े होना है। பூரண நிச்சயத்தோடு நிலை நிற்க வேண்டும்। वो विश्वास के पूर्ण विश्वास में सिद्ध होना, खड़ा होना है। என்னோடு சேர்ந்து நீங்களும் போராடுங்கள்। इसलिए मेरे साथ होकर तुम सभी प्रयत्न हो जा। அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 1:26, 27, 28 வசனங்களை வாசிக்கிறோம்। फिलिपियों पहला 36, 27 27வது வசனத்திலிருந்து, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி केवल इतना करो कि எதிர்த்து நிற்கிறவர் ஒன்று மரணாதிருக்கிறது என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்। நீங்கள் மரணாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே। केवल इतना करो कि तुम्हारा चाल चलन मसीह के सुसमाचार के योग्य हो कि चाहे मैं आकर तुम्हें देखूं चाहे न भी आओ, तुम्हारे विषय में एक ही सुनूं कि तुम एक ही आत्मा में स्थिर हो और ये निश्चित होकर सुसमाचार के विश्वास के लिए परिश्रम करते रहते हो और किसी बात में विरोधियों से भय नहीं खाते। ये उनके लिए विनाश का स्पष्ट चिन्ह है, परंतु तुम्हारे लिए उद्धार का और यह परमेश्वर की ओर से है, क्योंकि मसीह के कारण तुम पर यह अनुग्रह हुआ कि न केवल उस पर विश्वास करा पर उसके लिए तुम भी उठाओ। ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்க மாத்திரமல்ல அவர் நிமித்தமா பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது। क्योंकि तुम्हें वैसा ही परिश्रम करना जैसे तुमने मुझे करते देखा है और अभी सुनते ही वैसा ही करता है। நீங்கள் இடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு।
आमीन। तुम्हें वह अभी मुझसे क्या देखता है, इसी लड़ाई तुमको भी होता है। இந்த லாக்டவுன் போராட்டமான அனுபவத்திலே மருளாதீர்கள். अगर इसी संकट के लॉकडाउन में तुम भय न खाओ, அல்லேலூயா. திகைக்காதீங்க, तुम भय न खाओ, மருளாதீங்க. तुम अचंभा न हो, அச்சம்பானம், அதாவது மருள வேண்டாம், तुम अचंभा मत திகைச்சல வேண்டாம். और भय न खाओ। சேர்ந்து நீங்கள் போராடுங்கள். तुम सभी मेरे साथ होकर प्रयत्न से प्रार्थना करो। உங்களுக்காகவும் போராடுங்க. இந்த நாட்கள்ல சம்பவங்களை பார்க்கிறோம். நீங்களும் போராடுங்க. மற்ற நம் விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, தேசத்திற்காக சேர்ந்து போராடுங்க. इन तीनों में तुम सभी अपने जीवन के लिए भी प्रार्थना में प्रयत्न करो और देश के लिए, देश के निवासियों के लिए, मंडली के लिए, प्रजा के लिए तुम प्रयत्न करके पूरी रोजा प्रार्थना करो। கடந்த நாட்கள்ல நான் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய காற்று புயல் வந்து அநேக படகுகள் எல்லாம் கவிழ்த்து போட்டுட்டு, बीते हुए दिनों में कन्याकुमारी में वो एक बड़ा आंधी तूफान आकर सारे नया पर डुबा दिया, பலகாத்தியாக கவிழ்த்து போட்டது. सब उलट पलट हो गया, पलट दिया। அந்த படகுல இருந்தவர்கள் தத்தளித்தார்கள். जो नया होता सभी ऐसे तड़प रहा था। அந்த படகை எங்கேயோ கொண்டு போட்டு விட்டது. वो नया वो आंधी तूफान पड़े लहर के नाई ऐसे खींच के लेके गए एक किनारे। அநேகர் மரித்தார்கள், कई लोग मर गए, சிலர் ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு, और उसमें से कई लोग एक दूसरे पर सहायता करते हुए தானும் தப்பு போராடி கரை வருகிறார்கள். अपने जीवन को भी किनारे पर आने के लिए लड़ रहा था இன்னொருவருக்கும் உதவி செய்து और கொண்டு, अपने साथ दूसरे को भी किनारे पर ले आने के लिए सहायता की। 3 நாள் ஒரு வாரம் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். वैसे लगातार 3 दिन नहीं तो एक सप्ताह दैत्य रहता था। சில பேர் பசியும் பலவீனத்தினாலும் மரித்து அவர்களை இழுக்க முடியாது விட்டுட்டு வந்தவர்கள். और उसमें से कई लोग भूखा में और निर्बलता के कारण वो दूसरे को खींच नहीं होता था, उधर वो लोग को छोड़कर अपने जीवन के लिए किनारे पर आए। சில பேர் மரித்தார்கள். कई लोग उसमें से मर गए। அதாவது போராடுகிற ஒரு அனுபவம். ये एक लड़ने वाला अनुभव है, கடல் மழையோடு கூட, लहर के साथ, பசியோடு கூட, भूखा के साथ, பலவீனத்தோடு கூட, निर्बलता के साथ, அதாவது பயத்தோடு கூட, भय के साथ, ஒன்றும் அறியாத ஒரு திகைப்போடு கூட अपने जीवन के बारे में कुछ आशा बिना ऐसा अचंभा தானும் போராடுகிறார்கள். अपने आप को लड़ रहा மற்றவர்களையும் சேர்த்து போராடி और கொண்டிருக்கிறார்கள். दूसरे को भी साथ में खींच कर लड़ रहा। ஒருவர் சாட்சி சொன்னாரு, செத்த அந்த சரீரத்தையாவது தாய் தகப்பன் பார்ப்பார்கள் என்பதற்காக போராடி அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். और एक व्यक्ति ने वैसे गवाह दिया था, जो मरा हो शव को उसके माता पिता देख सकता करके वो खींच के ले आने के लिए वो लड़ रहा था। அதுவும் முடியாது போய்விட்டது. वो भी नहीं होता था, அதாவது போராடுகிறான். वैसे लड़ रहा। தன் ஜீவனுக்காக நீ போராடு, अपने जीवन के लिए लड़ो, மற்றவர்களுக்காக நீ போராடு. दूसरे के लिए लड़ो, திகைத்து விடாதே, ऐसे अचंभा मत மருளாதே. भयानक। உனக்கு எதிராக வரும்போது அதோட சேர்ந்து நீ போராடு. वो जो तेरे विरोध से आता उसी के साथ तू लड़ो। விசுவாச ஜீவியம் நீ போராட வேண்டும். आमीन। तेरा ये विश्वास के जीवन में तू लड़ना आवश्यक है। பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடு. प्रेम पौलुस कहा मैं अच्छी कुश्ती लड़ चुका, நல்ல போராட்டத்தை நீ போராடு. अच्छी कुश्ती लड़ना है। நீ எப்படி போராடுகிறாய்? तू कैसे लड़ रहा है? உன் ஓட்டத்தில் நீ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? तेरा इस दौड़ में तू किस प्रकार दौड़ रहा है? இந்த நாட்கள் உனக்கு இது புதிதாக இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதெல்லாம் புளிச்சு போன காரியம் அவனுடைய यदि வாழ்க்கையில. तेरा ये अनुभव नया अनुभव होगा, परंतु प्रेरित पौलुस को उनके जीवन में ये सभी ऐसे वो कटा हुआ अनुभव है। அப்போஸ்தலனாகிய பவுல் பல லாக்டவுனை பார்த்தார். आमीन। प्रेरित पौलुस वैसे कई लॉकडाउन को देख चुका, நமக்கு இது புதுசு. परंतु हमको ये नहीं अनुभव। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பெரிய பெரிய லாக்டவுன் வந்து प्रेरित पौलुस को सेवकाई में इससे बड़ा लॉकडाउन आया। நீங்க கவனிக்க வேண்டும். सुनिए, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல तुम्हारा आत्मिक जीवन இந்த நாட்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு தலைவர்களாக மாறுகிறீர்கள். इन दिन में तुम सभी एक बड़ा सरदार बन जाते ஏதோ हो, ஒரு பொறுப்புள்ளவர்களாக एक மாறுகிறீர்கள். जिम्मेदारी के सरदार होने वाला है। ஏதாவது ஒரு பொறுப்பு உங்களுக்கு உண்டு. कुछ भी एक जिम्मेदारी அந்த பொறுப்பு இந்த நாட்களை கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்று சொன்னால் போராடி ஜெபிக்கக்கூடிய பொறுப்பு. आजकल तेरा देने वाला जिम्मेदारी का काम क्या है? तू लड़ते தேவ हुए சத்தத்தை प्रार्थना கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, ये वचन को सुनने वाले मेरे बहन और भाई,
நீ போராடி கொண்டிருக்கிறாய். तू प्रयत्न करता நீ है, வருடாத, तू अचंभा मत हो, திகைக்காத. तू भय न खाओ। தேசத்துக்காக போராடி இருக்கிறார்கள். देश के लिए நீ लोग தேவனுடைய ராஜ்யத்திற்காக, इसलिए तू परमेश्वर के राज्य के लिए, ஆத்தும நன்மைக்காக अगर प्राण के भलाई के நீ लिए போராடி ஜெபி. तू प्रयत्न से प्रार्थना ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி ஜெபி. वैसे हर बातों को बोल बोल कर प्रयत्न से प्रार्थना करो। சில விஷயங்களை கேட்டுட்டு மனம் அசந்து போய் தளர்ந்து போகிறிய அந்த காரியங்களை தேவ சமூகத்துல சொல்லி சொல்லி ஜெபம் और பண்ணுங்க. जिन बातों को तुम लोग सुनते समय मन में निराश होता है, वैसे डीले हो जाता तेरे मन, उसी समय प्रार्थना करो। எங்கேயோ கோடி முனையில நடக்கக்கூடிய சம்பவங்களை கேட்டு மனதுல நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. अगर जो पृथ्वी के चोर पर होता है वो सबों को तू सुन रहा, तभी तू बोलता अपने मन में मैं क्या कर सकता हूं। அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். कई सबों को हम देखता है, सुनता है, நான் என்ன செய்ய முடியும்? मैं क्या कर सकता हूं। ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? परंतु तुम क्या करना है? தேவ சமூகத்திலே போராடி ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में प्रयत्न से प्रार्थना करो, திருச்சபைக்காக, मंडली के लिए, ஜனங்களுக்காக लोगों के लिए। தேவ சித்தம் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा தேவ पूरा करना, சித்தத்திலே தேறணும். परमेश्वर की इच्छा நம்பிக்கையில உறுதியாக இருக்கணும். और आशा में स्थित होना है। அதை சொல்லி சொல்லி போராடி ஜெபிக்கணும். बातों में बोल बोल कर प्रयत्न से प्रार्थना करो, சேர்ந்து போராடுங்க. मेरे साथ होकर प्रयत्न करो। அப்படிப்பட்ட போராடிகளை வேதம் சொல்லுகிறது. शास्त्र में उसी प्रकार का सूर्य प्रयत्न प्रार्थना करने वाले को लिखा है। ஆபிரகாம் பெரிய போராடி ஜெபிக்கிறார். अब्राहम एक बड़ा लड़ते प्रार्थना தேவனுக்கு करने वाला முன்பாக போராடுகிறார். वो परमेश्वर के सामने प्रयत्न किया। தேவ கோபம் இந்த சோதோம் குமோராவை அழிக்க போறேன்னு சொல்றாரு. கூக்குரல் என்ன வந்து எட்டிட்டு சொல்லுகிறார். परमेश्वर ने कहा था सदम और उमरा के दोहाई मेरे निकट तक आ पहुंचा, इसलिए मैं नाश करने वाला। அங்க வந்துட்டு தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख तक आ पहुंचा। 18ஆம் அதிகாரத்துல 18 अध्याय में அவன் போராடுகிறான். और अब्राहम प्रयत्न से प्रार्थना 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? हे प्रभु यदि 50 धर्मी व्यक्ति होगा तो नाश करेगा। 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? यदि 45 होगा तो नाश करेगा क्या? 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? 40 होगा तो नाश करेगा क्या? 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? 30 होगा तू 20 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? 20 धर्मी व्यक्ति होगा तो नाश करेगा क्या? 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? 10 धर्मी लोग होगा तो नाश करेगा क्या? போராடுகிறான். वो लड़ रहा है। நீங்க கவனிங்க, सुनिए, நீங்க கிராமங்கள்ல இந்த ஏனை விடுவாங்க. அல்லேலூயா. हालेलुया। நிலாமி கர்த்தாங்க, நிலாமி. हालेलुया। गांवों में नीलामी करेंगे। நிலாமி நிலாமி. அல்லேலூயா. हालेलुया। இந்த ஊர்லலாம் பார்த்தா இந்த வியாபாரம் போர்வை வியாபாரம் பண்றதுக்கு வருவாங்க. ऐसे चद्दर व्यापार करने के लिए आएंगे, எடுத்து போர்வை விரிப்பாங்க. ऐसे चद्दर को फैलाएंगे। முதல்ல ஒருத்தர் விலை அவனே ஒரு விலையை சொல்லுவான். पहले वो एक पाव करेगा, 50 50 50 50 50 50 50 இன்னொரு கூட்டம் 60 फिर 60 दूसरा व्यक्ति बढ़ाएगा 60 60 70 அது மாதிரி வாழைத்தாருக்குள்ள வாழைத்தார். ऐसे वो केला का எங்க केला ஏரியால வாழை மரம் நிறைய. हमारे मेरे गांव में केला का पेड़ ज्यादा है। வாழை மரம் ஏராளமான केला का पेड़ ज्यादा है। முன்னால இருந்துச்சு, இப்ப எல்லாம் காஞ்சு போயிருக்கு. पहले था तभी अभी सब सूखा हुआ। இப்ப வாழை ஏலம் விடுவாங்க. वैसे नीलामी करता था। நாங்க வாய் பார்த்துட்டோம். हम लोग जाके ऐसे अच्छे से देख के बैठेंगे, இந்த ஏலம் விடுறத பார்த்துட்டோம். वो जो नीलामी करता है उनको देख के बैठेंगे। ஹalleluya. हालेलुया। குளத்துல குளிக்க போறோம்னு பார்த்து தான் இருக்கு. हम लोग ऐसे जो तालाब में स्नान करने जाएंगे तभी वो नीलामी को देख के बैठेंगे। வரும்போது பார்த்து தான் இருக்கு. हम लोग आते समय भी नीलामी को देखेंगे। இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு ஸ்டடி ஈவினிங் படிச்சிட்டு வரும்போது அங்க ஏலம் விடுவாங்க, பார்த்து தான் இருக்கு. और अपने स्कूल में शाम को समय वो कुछ स्टडी होता है, वहां भी पढ़ाई करके आएंगे तभी भी वो नीलामी को देख के खड़े होंगे। வாழைத்தார் ஏலம் விடுவாங்க. वो केला है ना, वो केला को भी वहां नीलामी करता है। ஹalleluya. हालेलुया। அந்த அதாவது ரேட்ட ஒண்ணா சொல்லி சொல்லி ஏத்திட்டே वो जो भाव को ऐसे बोल बोल कर ऐसे बढ़ते रहेगा, அவன் குரலை விடவே பண்ணாம वो अपनी ये आवाज को नहीं छोड़ता। போராடுவான். वो क्या करता, प्रयत्न சாலி करेगा। சாலி 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 50 50 50 50 60 60 அவன் சாமிக்கு அப்ப 70 70 70 सामने मुझे 70 80 दुनिया 80 पूछेगी 80। விட பண்ண அந்த வார்த்தை ஏத்தி கொண்டே இருப்பான். वो क्या करेगा, बढ़ते रहेगा, अपना आवाज को नहीं छोड़ता, அத போராடுகிறான். वैसे प्रयत्न करता। இதை கவனிக்க வேண்டும். सुनिए, நாம் தேவனிடத்திலே போராடி சொல்லி சொல்லி போராடுறோம். हम भी परमेश्वर से ऐसे बोल बोल कर प्रयत्न करते हैं। அபிரகாம் பாருங்க, अब्राहम को देखो, இப்படி இந்த ஏலம் விட்டவங்க மாதிரி தான் போராடுறோம். जैसे वो नीलामी किया था वैसे अब्राहम नीलामी कर। 50 நீதிமான் அழிப்பிடுவாங்க. यदि 50 होगा तो नाश करेगा, 40 நீதிமான் அழிப்பிடுவோம். 45 होगा तो नाश करेगा
करेगा, 40 நீதிமான் அனுப்பிரும், 40 होगा तो नाश करेगा, 30 நீதிமான் அனுப்பிரும், 30 होगा तो नाश करेगा, 10 நீதிமான் அனுப்பிரும். 10 होगा तो नाश करेगा क्या? தேவனிடத்துல எப்படியாவது போராடி ஜெபிக்க முடியாது. परमेश्वर से वैसे प्रयत्न से प्रार्थना करने वाला, அல்லேலூயா. அவரை விடக்கூடாது. प्रभु को नहीं छोड़ना। அதுதாங்க கிரேட் ஜீல். वो ये ग्रेट ஜீல் सील, விடாப்பிடியாக ஒரு கொள்கையை, அதாவது கொள்கை பிடிப்புல இருப்பாங்க. वो अपने जो लक्ष्य है उस पर दिल से पकड़ता। ஒரு இங்க வெறித்தனம், நம்ம ஜெபத்துல ஒரு வெறித்தனம் இருக்கு. हम अपना प्रार्थना में ढूंढ रहना, ஒரு வெறித்தனம் இருக்கணும். प्रार्थना में ढूंढ रहना। அல்லேலூயா. हालेलुया, ஒரு ஜெபம் பண்றதுல போராடி ஜெபிக்கிறதுல வெறிவன். आमेन। प्रार्थना से प्रार्थना करने में ढूंढ रहना। நானும் 18 மணி நேரம் 27 மணி நேரம் மலடி வாரத்துல முழங்கால் போட்டு போராடி ஜெபிச்சிருக்கோம். முழங்கால் முடக்கணும். मैं पहाड़ों के नीचे घुटने में होकर 18 घंटा 27 घंटा प्रार्थना से प्रार्थना की। போராடணும். ऐसे நீ लड़ो, ஜெபத்துல போராடு. तो प्रार्थना में लड़ो। அல்லேலூயா. हालेलुया, ஒண்ணுமே இல்ல, कुछ भी नहीं, வெறும் கையோடு விட खाली हाथ में போராடி தேவனிடத்துல நீ போராடணும். प्रभु से लड़ो। இந்த தரிசனத்தை பெறும்போது 25 பைசா நம்ம கையில இல்ல. मैं जब ये दर्शन पाई तभी मेरे हाथ में 25 पैसे नहीं இந்த था। இதை சுமப்பது, ये बोझ இந்த उठाना, ஊழியத்தை ये செய்வதற்கு दर्शन उठाने के लिए, सेवा करने के लिए ஒன்றும் கிடையாது. मेरे पास कुछ नहीं था। தேவனிடத்திலே போராடி ये ஜெபிக்க. प्रभु से प्रार्थना से सूरवीर बनकर प्रार्थना ஒவ்வொரு करो। காரியத்துக்காக நீ போராடி ஜெபம் பண்ணு. हर बातों के लिए तू प्रभु से लड़ के प्रार्थना कर। அப்போஸ்தலன் பவுலோடு கூட சிறையில் இருந்த ஒருவன் போராடி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். और प्रेरित पौलुस के साथ एक व्यक्ति बंदगी में था, वो प्रार्थना से प्रार्थना कर। எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. हमें उसके साथ और कई लोग था, होगा एक एक चर्चा एक एक वरदान है। இவனை குறித்து ஒரு எக்ஸ்பிரஷனா சொல்றான், போராடுகிறவன் என்று அவன் சாட்சி விடுகிறான். लेकिन ये इपाफ्रा के बारे में विशेष रूप से गवाही देता है, ये प्रार्थना करने में प्रयत्न है। அது பாருங்க, அந்த கிரேட் சிட்டி, ஹோலி சிட்டி, அந்த இதுக்காக போராடி ஜெபிக்கிறான். उस नगर जो अन्य देवताओं को दंडवत करता, उस नगर के लिए ये लड़कर प्रार्थना किया। தேவதைகளுடைய ஸ்பிரிட்கள் தேவ சுத்தம் செய்யாதபடி சனத்தை பாதிக்க கூடாது. क्योंकि अन्य देवताओं का आत्मा परमेश्वर की इच्छा पूरा करने से लोगों को सताना नहीं, इसलिए இந்த நாட்கள்ல தேவ ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். इन दिनों में परमेश्वर के प्रजा सुरक्षित करना, தேவ சித்தத்திலே அவர்கள் தேறினவர்களாக வர வேண்டும். वो परमेश्वर की इच्छा पूरा करने में सिद्ध होना है। சித்தம் தவறிட கூடாது. इच्छा तब कभी ये नहीं होना है, தேவ ஜனங்கள் தேவ சித்தம் தவறி இருக்க கூடாது. परमेश्वर के लोग परमेश्वर की इच्छा से अलग नहीं होना, அந்த தேவ சித்தம் தவறிட கூடாது. परमेश्वर की इच्छा से दूर नहीं रहना। அதுக்காக சாமுவேல் எவ்வளவு பாரப்பட்டு போராடி ஜெபிக்கணும். इसलिए जो हमारे बीच में है, सामुएल कितना लड़कर प्रार्थना करना है। சாமுவேல் மசீ सामुएल मसीह बनारस से आके इधर बैठा है. बनारस में वंदिनी उकांद्रिके, बनारस में आकर बैठा है. बनारस में वंदु उकांद्रिके, प्रार्थना लड़कर प्रयत्न, प्रार्थना में प्रयत्न करना. போராடி ஜெபம் பண்ணு। 24 घंटा फोन नहीं किया तो मैं तेरा गवाही क्या बोलो. 24 நேரம் நீ போன பார்த்துட்டு நான் உன்னை பத்தி என்ன சாட்சி கொடுக்க முடியும்? फोन जरूरत नहीं है. फोन உனக்கு அவசியம் இல்லை। फोन में कुछ तुम्हारा क्या कुछ मिला क्या कुछ. அந்த தொலைபேசி உனக்கு ஏதாவது கிடைக்குதா? बोली कम करो. பேசுறத கொஞ்சம் போற। ठीक है, कोई फोन किया तो शॉर्टकट में फोन करके रखो. யாராவது போன் பண்ணாங்கன்னா சுருக்கமா பேசிட்டு வைக்கப்பா। तेरे मुंह से शब्द कम होना है. உன் வாயிலிருந்து வர சொற்கள் குறைவா இருக்கணும்। இந்த கவனிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். लड़ते प्रार्थना करो। இந்த நேரம் வந்து ஜெபிக்கிற காலம். ये समय प्रार्थना के समय, காலங்களை நிதானிக்கிற சபைக்கு பைச்சாலும் हमें समय को अवसर को बहुमूल्य समझो। காலங்களை நிதானி தீர்மானி. अवसर को बहुमूल्य समझो। காலங்களை அறிந்து கொள்ள தீர்மானிக்க தெரியாதவர்கள் கூட अगर अवसर को तो बहुमूल्य न समझेगा तो क्या है? போராடி ஜெபிக்கிறார். लड़कर प्रार्थना। ஆபிரகாம் போராடி ஜெபிக்கிறார். अब्राहम लड़कर प्रार्थना, தேவன் முன்பாக நிற்கிறார். परमेश्वर के सामने खड़ा। ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை கர்த்தர் தப்புவித்தார். अब्राहम के निमित्त लूत को परमेश्वर बचाया। மோசே போராடுகிறவர். मूसा लड़कर प्रार्थना किया। திறப்பின் வாசல் நின்று போராடுகிறவர். द्वार पर खड़े होकर प्रार्थना किया। தேவனுடைய கோபம் தணியவில்லை. परमेश्वर का वो क्रोध ठंडा होने நீ के கீழே இறங்கி போ. तू उतर के जाओ மலை नीचे, விட்டு கீழே இறங்கி போ. पहाड़ से नीचे उतर के இந்த जाओ। ஜனத்தை மனக்காக்கத்து ஜனங்களை அழிக்க போறேன். ये टेढ़ी लोग के मैं ये लोग को नाश करने वाला है। நான் அழிக்க போறேன். मैं नाश करूंगा, இந்த ஒண்ணே பெரிய ஜாதி ஆக்குவேன். मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा। நான் என்ன
அப்படின்னா என்ன பெரிய ஜாதியாக போறோம் வயது राम बोले तो हाँ प्रभु मुझे बड़ा जाति बना दो, உங்களுக்கு அழிஞ்சே போட்டும் वो लोग नाश करने दो। அவன் ஜனத்துக்காக உத்தரவாதியாக போராடி वो अपने प्रजाओं के लिए जिम्मेदारी बनकर लड़कर प्रार्थना, போராடி செவி लड़ाई करके प्रार्थना, முழு உலகத்தின் பாவங்களுக்காக सारी दुनिया के पापों के கெத்செமனி தோட்டத்துல समय बगीचा ஊக்கமாக போராடி ஜெபித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து गिड़गिड़ाकर लड़ाई से प्रार्थना किया, போராடி ஜெபித்தார் प्रभु यीशु मसीह சீஷர்கள் लड़कर தூங்கிக் கொண்டிருந்தார்கள் जेल लोग सो रहा था, துக்கம் இருக்கிறவன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான் जो कोई दुख में रहता है वो सोते रहता है। வேதம் சொல்கிறது அவர்களுக்கு துக்கம் இருந்தனா தூக்கம் இருந்ததா शास्त्र कहता है वो दुख में भरा था इसलिए सोता था। லூக்கா 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் துக்கம் இருந்தனால அவர்களுக்கு தூக்கம் இருந்ததா लूका 22 में लिखा है वो चेले लोग दुख से भरा था इसलिए सोने लगा। லூக்கா சுவிசேஷம் लूका 22ஆம் அதிகாரம் 22 45ஆம் வசனம் சொல்கிறது 45 அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுவதை கண்டு துக்கத்தினால் நித்திரை तब तो प्रार्थना से उठा और अपने चेले को पास आकर उनकी उदासी के मारे सोता पाया। அப்ப இங்கே கவனிக்க வேண்டும் துக்கத்தினால் ஒரு தூக்கம் उदासी के मारे सोता है। உனக்கு ஒரு பாரம் இருந்தால் ஒரு ஊக்கம் வரும் यदि तुझ पर बोझ होगा तो प्रार्थना के लिए तेरे अंदर प्रयत्न होता। ஒரு ஊக்கமாக போராடி ஜெபிக்க உனக்கு துக்கம் போகும் गिड़गिड़ा कर पहले तू लड़कर प्रार्थना कर तभी तेरा ये उदास दूर हो जाता। இயேசு ஊக்கமா ஜெபம் பண்ணினார் यीशु गिड़गिड़ो இவன் ஒரே தூக்கமா இருக்கிறான் चेले लोग उदासी के मारे सोया था। பேதுருவை சிறையிலே கொலைக்காக நியமிக்கப்பட்டு போட்டார்கள் और बंदूक पत्रस को बंदूक में मार डालने के लिए रखा था। சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணி पत्रस के लिए मंडली गिड़गिड़ा நமக்கு தேவை ஊக்க ஜெபம் तेरा इन दिनों का जरूरत गिड़गिड़ा போராடி ஜெபம் பண்ணு वो लड़ कर प्रार्थना करो। அந்த வீட்ல கூட்டுதான் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க கதவே திறக்கல वो उस कमरे को ताला लगा के अंदर बैठ के प्रार्थना करने लगा, वो दरवाजा खोला ही नहीं போராடி கொண்டிருக்கிறார்கள் क्योंकि अंदर से लड़ रहा था प्रार्थना। தலைவன் சிறையில் இருக்கிறான் अपना सरदार बंदूक में है, யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள் याकूब को मार डाल दिया। அடுத்து ஒரு தலைவனை கொலை செய்ய फिर उसके போகிறார்கள் बाद दूसरा सरदार को मार डालने वाला, इसलिए गिड़गिड़ा कर प्रार्थना। இந்த நாட்களில் உனக்கு தேவை போராடி फिर ஜெபிக்க तेरा जरूरत लड़ना है प्रार्थना। ஆபத்து காலத்திலே दुख के संकट के समय में நீ சோர்ந்து போவாயானால் நீ உன் பலம் குறுகி போய் यदि विपत्ति के समय में तू याद छोड़ेगा तो तेरा ये बल कम है। निराश होगा तो तेरा बल कम हो जाएगा। आमीन। நீதிமொழிகள் 24:10 சொல்லுது ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் உன் பலம் குறுகி விடும்। नीति वचन 24:10 வாசிக்கலாம்। पढ़ेंगे नीति ஆபத்து वचन। காலத்திலே சோர்ந்து போனால் உன் பலம் குறுகிறது। यदि तू विपत्ति के समय साहस छोड़ दे तो तेरी शक्ति बहुत कम है। நீ உன்னுடைய ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாத। विपत्ति के समय साहस मत छोड़ो, போராடு, அவரை நோக்கி போராடு। उसी को और लड़ो। என்னை நோக்கி ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு। विपत्ति के समय तू मुझको और दो गाय கூப்பிடு கொண்டே मुझको दो போராடி लड़ो, போராடி ஜெபம் लड़कर प्रार्थना करो। हालेलुया। हालेलुया। வேதத்திலே போராடி ஜெபித்த யாக்கோபை குறித்து சொல்கிறார்। और शास्त्र में जो लड़कर प्रार्थना की याकूब के बारे में लिखा, ராம் முழுதும் போராடினான்। वो रात पर लड़ रहा था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। उनके नाम को महिमा। வேலை இல்லைன்னு சொல்றீங்க, तुम लोग बोलते खान ராத்திரி என்ன பகல் என்ன எப்போது நீ போராடி ஜெபிக்கலாம்? क्या रात है क्या दिन है, तुम लड़कर प्रार्थना करो। போராடி ஜெபம் பண்ணுங்க। प्रार्थना करो लड़कर। இந்த காலங்கள் நாம் போராடி ஜெபிக்கக்கூடிய காலங்கள்। इन दिन इन समय हम लड़ने वाला समय है। பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு திருச்சபைகளுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குற காலம்। मंडलियों को एक बड़ा बदलाव आने वाला समय है। ஊழியத்தில் பெரிய மாற்றத்தை सेवकाई में உண்டாக்குற एक बड़ा बदलाव आने वाला समय பெரிய है। ஒரு எழுப்புதலின் காலம்। एक बड़ा वेदारी की समय। நாம் இதை மாற்றி தான் பேச வேண்டும்। इसलिए हम ये बातों को बदल के இந்த बात करें। காலத்து துக்ககரமா பேச வேண்டாம்। ये उदास के मारे बात मत करो। இது போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம்। ये लड़कर विजय पाने वाला समय है। ஆனால் பெரிய இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சவாலத்துக்கு நமக்கு தேவன் தான் பெரியவர், தேவன் தான் வல்லவர், அவரோடு நாம் போராடி நாம் பெற்றுக்கொள்வோம்। इसलिए जो दुनिया में हो रहा है वो मत देखो, हमारे लिए परमेश्वर सामर्थ्य है, वही भला है, उससे लड़ो, प्रार्थना करो, विजय पाओ। அவர்களும் அனுமதிச்சிருக்கிறார்। और की हमें सौंपा है। ஏதோ ஒரு பெரிய ஒரு சித்தம் நிறைவேற और போகிறது। कुछ एक बड़ा प्रभु का इच्छा पूरा होने वाला है। அதற்காக நாம் போராடி ஜெபிப்போம்। इसलिए हम लड़कर प्रार्थना करेंगे। கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்। प्रभु तुझे प्रकट करेगा। உன்னை சொல்லி போராடி ஜெபிப்போம்। एक एक बोल कर प्रभु के बारे में प्रार्थना करो। எத்தனை விஷயங்கள் நாம் கேள்விப்படுகிறோம்। कितना बात को संभव को देखता और सुनता है, அதெல்லாம் மனதை வைத்துக் கொண்டு वो सभी को अपने मन में रखता है। துக்கம் உங்களை ஆண்டு கொண்டு और तुम्हारा उधार
ना होना है, சோர்ந்து போய் निराश होकर படுக்கை விட்டு எழுந்திராமல் ஆயினார். ऐसे पिछौना से उठने नहीं हो रहे। சில பேருக்கு படுக்க விரிச்சா படுக்க कई लोग ऐसे पिछौना पीछेगा तो बस खत्म, அத சுருட்டுறதே கிடையாது. फिर वो पिछौना कभी नहीं उठता। ஆவிக்குரிய ஜீவியத்துல तुम्हारा आत्मिक जीवन சில में பேருக்கு பெர்மனண்டா வேலை இருந்துச்சா இல்லையோ, தூங்குற வேலை பெர்மனண்டா இருக்கு. कई लोग का कुछ काम है कि नहीं, नहीं तो निरंतर काम सोना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को இந்த महिमा। நாட்கள்ல इन दिनों में நீ போராடி ஜெபிக்கக்கூடிய காலம். तू लड़कर प्रार्थना करो, எப்பா பிரபு ये प्रार्थनाई என் உண்மையான ஊழியக்காரன், वो मेरा सच्चाई सेवक है, அவன் கிரேட் சீல் என்று சொல்கிறான். वो एक ग्रेट सील है। அவனை குறித்து சாட்சி சொல்லும்போது उसी के बारे में वैसे गवाही देता है, he has a great seal for you. இந்த உங்களுக்காக அவன் பெரிய ஒரு உத்தரவாதம் சொன்ன ஒரு வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்கிறார். वो एक धूम से कड़ा हुआ व्यक्ति है, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், वैसे एक दास था, கிறிஸ்துவின் ஊழியக்காரன், मसीहा का दास है, கிறிஸ்துவின் ஊழியக்காரன். मसीहा का दास है। உங்களை குறித்து சொல்ல முடியுமா? हमारे बारे में एक मसीह का दास गवाही दे सामुएल सकता है। मसीह, ये सामुएल मसीह तुझे बोल सकता है क्या मसीह का सेवक, உன்னை தேவனுடைய ஒரு மனிதன் சொல்லி கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? मसीह का सेवक करके बोल सकता है क्या? கிறிஸ்துவுடைய காரணம் சொல்ல முடியுமா? போராடி ஜெபிக்கிறவன், போராடி ஜெபிக்கிறவன் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். जो के लड़के प्रार्थना करता हो ये मसीह का सेवक है, போராடி ஜெபிக்காதவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. और जो लड़के प्रार्थना नहीं करता वो मसीह का सेवक नहीं। மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக வாட்ஸ்அப்பும் தொலைபேசியும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமா, ஆமா, எல்லா கழுதையும் யூஸ் பண்ணிட்டு மனுஷனை பிரியப்படுத்திட்டு போராடி ஜெபிக்காம தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன் சொல்லாட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. अगर जो परमेश्वर को प्रसन्न नहीं, मनुष्य को प्रसन्न करने के लिए तू तेरा व्हाट्सएप के द्वारा, यूट्यूब के द्वारा, इंस्टाग्राम के द्वारा काम करने में क्या लाभ है? कुछ लाभ எப்படியாவது உங்களுக்கு தொடர்பு படுத்துறதுக்காக தான் இந்த ஃபேஸ்புக்லாம் ஆன்லைன். ये क्या तुम्हारे कम्युनिकेशन के लिए ये फेसबुक ऑनलाइन है? இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்குலாம் விருப்பம் இல்லாது. मुझे ये इसमें थोड़ा भी தூரமா உங்களுக்கு இந்த செய்தி அனுப்பணுமே, क्योंकि फिर भी जो सभी दूर दूर में रहता है ये संदेश तो देना है, அதுக்காக இது ஒரு பாரப்பட்டு इसलिए उसी बोझ के अनुसार मैं ये काम करता हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। பல வருஷங்களா செய்தித்தாளை நான் படிக்காத இருந்திருக்கேன். मैं कई साल पत्रिका में भी कुछ नहीं पढ़ रहा था, हालेलुया, न्यूज़पेपर नहीं देख रहा था, कई साल न्यूज़पेपर படிக்காம இருந்தேன். मैं कई साल न्यूज़पेपर नहीं देख रहा था। हालेलुया, हालेलुया, न्यूज़पेपरங்கிறதே என்ன படிச்சது கிடையாது. न्यूज़पेपर को खोल के नहीं देख रहा था कई சில साल। பொறுப்புகள் அங்கேயும் தான் இதெல்லாம் பார்க்கிறோம். क्या अभी कई जिम्मेदारी हो गया, इसलिए सभी को करना पड़ता ரொம்ப है। நாளா வாட்ஸ்அப்னா எனக்கு என்னன்னே தெரியாது. कई साल से मुझे व्हाट्सएप का मतलब ही नहीं था। நாத்தாரியல் சகோதரர் ஒருத்தர் இங்க வேலைக்காக வந்திருக்கும் போது வாட்ஸ்அப் பத்தி இந்த சகோதரர் பேசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. एक भाई ने यहाँ काम के लिए आया था, तभी वो ऐसे व्हाट्सएप के बारे में बातें कर रहा था, मुझको कुछ मालूम नहीं पड़ा। இந்த சகோதரர் கத்தார்ல வேலை செய்யறாங்க. अभी वो भाई कतार में काम कर रहा है। போது அங்க 2-3 பேர் சகோதரர் ஆலயத்துல படுத்து பேசியிருப்பாங்க. வாட்ஸ்அப் அதை பார்த்துட்டாங்க பார்க்கலையா, எனக்கு ஒன்றும் புரியாது. वो जब यहाँ आया था तभी ये मंडली में 2-3 भाई लोग साथ में इकट्ठा होकर सो रहा था, तभी व्हाट्सएप के बारे में वो देख लिया नहीं देखा, ऐसे बातचीत होता था, मुझको कुछ मालूम नहीं पड़ा। நானே சில பேருக்கு வாட்ஸ்அப் ஆரோக்கியம் வாட்ஸ்அப் சொல்லி பேர் வச்சேன். சில பேருக்கு मैंने उसी के बारे में मुझे जानकारी नहीं था, फिर भी मैं कई लोग को व्हाट्सएप करके नाम में रखा। फेसबुक ना என்ன தெரியாது, फेसबुक के बारे में कुछ जानकारी नहीं था, இதெல்லாம் இதுல இன்ட்ரஸ்டே இல்லாம தான் இருந்தேன். ऐसे इसी पर मुझको कुछ भी इंटरेस्ट नहीं था, चाहत नहीं था। ரொம்ப நாளா செல்போன் வாங்காம இருந்தேன். और कई साल से मैं सेल फोन नहीं लिया था। ஒருத்தர் செல்போன் எனக்கு கொண்டு வெளிநாட்டு செல்போன் தந்தார். और एक भाई ने मुझे बारगांव का सेल फोन ला के दिया, இதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டேன். मैंने मना कर दिया। காலங்கள் தேவைகளுக்கு உபயோகப்படுத்தி இருக்கணும். इस समय के अनुसार जरूरत पड़ता है, इसलिए उपयोग करना ही पड़ता है। தபால் துறைகள் தந்தி துறைகள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கு. अभी सभी जो पोस्ट का काम, दंती का काम सब कुछ बंद हो ஒரு जाता है। காலத்துல புறாதான் செய்தி கொண்டு போச்சு. एक समय में एक काल में कबूतर समाचार ले आया था, பிரிட்டிஷ்காரங்க தந்தி டெலிகிராம் கொண்டு வந்தாங்க. और ब्रिटिश लोग ने क्या किया है, अंग्रेज लोग वो ये तंती का वो टाइप टेलीग्राम, ले आए, टेलीग्राम।
प्रोग्राम को ले आया। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் அவங்களுடைய இந்த லெட்டர் போக்குவரத்து இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது. ये वो लोग को चिट्ठी भेजने के लिए उपयोग किया था टेलीग्राम। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். रब के नाम की महिमा। ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ऐसे हर समय के अनुसार एक एक बदलाव हो रहा நீ है। அந்த விளையாட்டுக்காக ஜாலியா எடுத்து கொண்டிருக்காத. अब तू खेलने के लिए उस पर जाली मत बनाओ। இது मनोरंजन के लिए ले रहा है। क्योंकि सेलफोन मनोरंजन के लिए रखे खेलता है। சிலர் அது இன்ட்ரஸ்டா விளையாட்டா எடுத்து விளையாடுறாங்க। இது விளையாட்டுக்காக இல்ல. ये खेलने के लिए नहीं। இது நல்ல உபயோகத்துக்காக உள்ள கருவியாக மாற்றி ये एक अच्छी उपयोग बना इसी के द्वारा थे। நாட்களை வீணாக்கி விட வேண்டாம். समय को अवसर को बहुमूल्य समझो। இந்த நாட்களிலே நீங்கள் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். इन दिन में तुम प्रार्थना के शूरवीर बनो। எப்பாப்ராவை போல ये पापरा के नहीं। அப்போஸ்தலன் பவுல் அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லப்படுவது போல प्रेरित पौलुस जैसे कहा था वो परमेश्वर का सेवक है। அவன் ஜெபத்திலே போராடுகிறவன் என்று சொன்னது போல वो प्रार्थना में लड़ने वाला प्रयत्न करने உங்களை குறித்து இந்த நாட்களில் கேள்விப்பட வேண்டும். तुम्हारे बारे में इन दिनों में சாட்சி சொல்ல வேண்டும். तुम्हारे बारे में गवाही होना। இந்த சிறையின் அனுபவத்துல ये बंदगी के अनुभव உங்களுடைய பெரிய வேலையை இந்த போராடி ஜெபிக்கிறது. तुम्हारा बड़ा काम प्रयत्न से प्रार्थना करने वाला काम है। உங்களுடைய ஆயுதமே ஜெபம்தான். तुम्हारा ये हथियार प्रार्थना है, வேற ஒன்றுமல்ல. और कुछ नहीं। ஒரு சில முழங்கால் हम படிப்போம். एक बार घुटने में ऊपर प्रार्थना करेंगे। Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா. ரீகாபாலா சக்கரா குணாகாரா ரீகாபாலா சக்கரா குணாகாரா மூகோகிரம் ஸ்துதிக்கிறோம். Yes Lord. तेरी चाह तेरे मन को मैं सफल करना है, पूरा करना है। रवा का सबका नहीं करना। रियल बारा सारा दिना मारा। रियल बारा दिका बारा दुना। बेगरा बेरस्ती बेगरा விருப்பு எல்லாம் இதய துடிப்பாக மாற்றே விருப்பு எல்லாம் இதய துடிப்பாக மாற்றே என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் எழுந்து ஒரு மீண்டும் நாங்கள் ஜெபவீரனாகவே மாற வேண்டும். ஜெபவீரனாகவே மடிய வேண்டும். और एक बार सोचता प्रभु प्रार्थना के वीर बनती है मैं मरना है। रिंगा वाला सकारा माकाला जबरी इन जीव नाक एल्ला जबरीर என்று எழுதே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே तेरी चाहे मेरा मन सफल करे तेरी चाहे
लागे मेरा मन सफल करे ओटो प्रार्थना वीर बनके हर पल को सफल करे ओटो प्रार्थना वीर बनके हर पल को सफल करे आराधना 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 यीशु राजा உலகத்தை பற்றி கொண்டு நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். मैं भी इस संसार के अभिलाषा में मन रहकर जी रहा था. இந்த உலகத்துல என்னதெல்லாம் முதல்ல அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். पहले मैं भी मेरे जीवन में इस संसार में जो जो अनुभव करना मनोरंजन के अनुसार सब कुछ मैं अनुभव किया था. புதிய ஃபேஷன்கள், नए नए फैशन, புதிய அனுபவங்கள் नए अनुभव கற்றுக்கொள்ளணும், सीखने के लिए அனுபவிக்கணும் துடித்துக் கொண்டிருந்தேன். वो सभी में पाना करके उतना लालच में था. தேவனுடைய பாரம், परमेश्वर का बोझ, தேவனுடைய தரிசனமும் परमेश्वर का दर्शन என்னை ஜெப வீரனாக போராடுகிறவனாக மாற்றினது. मुझे एक प्रयत्न से प्रार्थना करने वाला शूरवीर बनाया. आराधना 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 यीशु राजा की महापरिशुद्धम இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லவர். ये हमारे अति पवित्र दयालु और अनुग्रह परमेश्वर. அப்போஸ்தலன் பவுல் प्रेरित पौलुस எப்பாப்ராவை குறித்து சாட்சி சொன்னார். जिससे गवाही दिया था एपाफ्रा के बारे में. ஒரு பரிசுத்தவான் சாட்சி சொல்கிறார். एक पवित्र दास गवाही बोलता है. ஜெப வீரர்கள் वो प्रार्थना की शूरवीर, போராடி ஜெபிக்கிறது प्रयत्न से प्रार्थना करने वाला. என்னை குறித்து சொல்ல முடியுமா? मेरे बारे में गवाही कर सकते हैं. போராடி ஜெபிக்கிறது प्रयत्न से प्रार्थना करने वाला. என்னை ஜெப வீரனாக நிறுத்தும். मुझे भी शूरवीर बना दीजिए प्रभु. பரிசுத்தவான்கள் அநேக ஜெப வீரர்களாக மரித்தார்கள். कई पवित्र लोग प्रार्थना के शूरवीर बनकर मरा था. போராடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக மரித்தார்கள். प्रयत्न करके प्रार्थना करने वाला शूरवीर होकर मरा था. என் நாட்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். मेरे दिन में मैं ऐसे गवाही सुना. ஜெப வீரர்களாகவே மரித்தார்கள். बहुत सारे लोग प्रार्थना के शूरवीर बनकर मरा था. இந்த காலங்களில் எங்களை ஜெப வீரர்களாக மாற்றினோம். इन दिनों में हमें प्रार्थना के शूरवीर बना. இந்த நாட்களை ஜெப வீரர்களாக மாற்றும். इन दिनों में हमें प्रार्थना के शूरवीर बना. ஜெப போராடி ஜெபித்த வீரர்களாக தேவதாசர்கள் மரித்தார்கள். प्रयत्न से प्रार्थना करने वाले शूरवीर बनकर परमेश्वर के दास लोग मरा था. நாம் கேள்விப்பட்ட தாசர்கள் ஜெப வீரர்களாக மரித்தார்கள். ये जिससे सुनाई पड़ा वो सारे दास लोग शूरवीर बनकर प्रार्थना में போராடி ஜெபித்த வீரர்கள் प्रार्थना से प्रार्थना किया. தேவ தரிசனத்தை அடைந்தவர்கள். ईश्वर का दर्शन पाए हुए लोग எவ்வளவு பெரிய சாட்சிகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். इतने बड़े गवाही को हम सुन रहा है. இந்த பெரிய மோசமான காலங்களில इतने बड़े मंदगिरी के अनुभव
நாங்கள் போராடி ஜெபிக்கக்கூடியவராக प्रयत्न से प्रार्थना करने के लिए எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் வச்சுகிறார். हमें पवित्र आत्मा हम पर उतरे, எங்களை ஊக்கப்படுத்துகிறார். हमें उत्साहित कीजिए। திரும்ப ஒரு ஜெப ஆவியால் நிரப்புங்க. फिर से एक प्रार्थना की आत्मा से हमें भर दीजिए। ஏக்கங்கள், आपकी चादर, பாரங்கள் आपके बोझ என் திருச்சபைக்கு கடந்து வரட்டும்பா. मेरे इस मंडली पर आना प्रभु, ஊழியர்களுக்கு கடந்து வரட்டும். सेवकाई के अंदर आना प्रभु। பல மணி நேரங்கள் कई घंटा தேவ சமூகத்திலே போராட, प्रभु के सम्मुख में पाठ होते प्रयत्न में, பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே கழித்திருக்க, कई घंटे प्रभु के सम्मुख में पाठ होते रहने के लिए, போராடி செலுக்க प्रयत्नों से प्रार्थना करने के लिए ஜனங்களுக்கு கிருபையாக लोगों को अनुग्रह दीजिए। உங்களுடைய சமூகத்துல आपके सम्मुख திருச்சபை ஜனங்கள் தேவ சித்தத்தில் தேறினவர்களாக, मंडली के लोग परमेश्वर की इच्छा पूरा करने में உங்களுடைய सिद्ध होने, நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க उसी आशा पर स्थिर होने के लिए நாங்கள் நாட்களை போராடுகிறோம். आप इन दिनों में प्रयत्न करना। என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள். मेरे साथ होकर तुम सभी प्रयत्न से प्रार्थना करो, ஜெபத்திலே போராடுங்கள். प्रार्थनाओं में प्रयत्न करो, விழித்திருந்து போராடுங்கள். जागते प्रार्थना करो। கர்த்தரோடு பேசிய வார்த்தை प्रभु जो तुमसे बात किया वो वचन எங்கிருந்தால் போராடி சரி, कहाँ पे कि ना हो, प्रयत्न से நீ प्रार्थना ஜெப வீரனான போராளியாக மாறு. प्रार्थना के सूरवीर बनो। உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். आपके सम्मुख में हम समर्पित करते हैं, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते हैं। ஆமென். हाँ। கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரபு सबका आशीष करे.